அன்பான பாமுக உறவுகளுக்கு பத்மரோஜினியின் பண்பான வணக்கம். பன்மொழி கற்போம். பகுதி 742 அப்பாத்தி வந்து பார்ட் 742. நாங்களே படிக்க போகிற பாடம் வந்து சேயோதி. இது ஒரு சின்ன கிராமர், அது என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முதல் bonjour à tous, est-ce que vous allez bien, est-ce que bien passé votre matinée என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு, நான் கடைசியாக லாஸ்ட் வீக் என்னால் செய்ய முடியலை. அதுக்கு முதல் தான் செய்த நாங்கள் அன்னை கடைசி 24ஆம் தேதி நான் கேட்ட கேள்விக்கான பதில்களை பார்ப்போம். முதலாவது கேள்வி வந்து அமி என்றா ஃப்ரெண்ட், நண்பர். ரெண்டாவது கேள்வி எஸ்சிஎஸ் என்றா அவர்களுடைய என்ற கருத்து. அடுத்தது லோந்த் என்றா லண்டன். வா என்றது வேர்ப் அலி, அலியிட கான்ஜுகேஷன். ஓ என்றா சில ப்ரேபொசிஷன். ஓகேயா, இவ்வளோ தான் நான் கேட்டது 5 கேள்விகள். இந்த 5 கேள்விகளுக்கும் பதில்கள் தந்த ரஃபிகா அவர்கள், ஜெயமலர் அவர்கள், செல்வி அவர்கள், ஜெயா அவர்கள், வாணி அவர்கள், பத்மினி அவர்கள், நேவிஸ் அவர்கள், உங்கள் எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு, அதே மாதிரி போன வெள்ளிக்கிழமை வந்து வெல்வது யார் விளையாடிய உங்கள் எல்லோருக்குமே மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, நாங்கள் இன்றைக்கி படிக்க போகிற பாடம் வந்து le complément d'objet direct. இப்போ நான் அதில் முன்னுக்கு போட்டிருந்தேன்னா COD, le complément d'objet direct. சரியா? அப்போ சே என்றா என்ன, ஓ என்றா என்ன, தே என்றா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஒரு அமைப்பில் தான் அநேகமான எல்லா வசனங்களும் உங்களுக்கு அமையும். சரியா? அப்போ முதல் சே என்றா கொப்ளெமோ, ஒப்ஜே, ஓ என்றா ஒப்ஜே, தே என்றா டிரெக்ட். சரியா? எப்போவும் அது எப்படி என்று சொன்னால், இந்த கொப்ளெமோன்றது நிரப்புதல் என்ற ஒரு கருத்துக்கு தான் அது வருது. ஒப்ஜே என்றா பொருள், டிரெக்ட் என்றா அந்த டிரெக்டாக பொருள் தரும். சில வசனங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வசனத்தை வாசிக்க உங்களுக்கு அந்த பொருள் வந்து டிரெக்டாக விளங்கும். சரியா? அதுதான் இதனுடைய கருத்து. அதே மாதிரி இந்த வசனம் அமைக்கும் பொழுது ஜஸ்ட் ஆப்ரே லு வெர்ப், இந்த ஒப்ஜே எப்படி வருமெண்டா முதல் ஒரு பெயர் இருக்கும், பேருந்து வினை இருக்கும், பேருந்து ஒப்ஜே இருக்கும். ஒப்ஜேண்டா பொருள். சரியா? அது என்னன்றதை தான் இப்போ நாங்கள் வசனமாக பார்க்க போகிறோம். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. மோ ஃப்ரேர் அஷெட் தே பொம். மோ ஃப்ரேர் அஷெட் தே பொம். எனது தம்பி அல்லது என் தம்பி ஆப்பிள் வாங்குகிறார். அஷெத் சில அஷித்தே என்றது வேர்ப். அஷெத் தே பொம். பொம்மண்டா ஆப்பிள். எனது தம்பி ஆப்பிள் வாங்குகிறார். மை பிரதர் போத் ஆப்பிள். ஓகே, இப்போ இந்த வசனத்தை நான் இங்கே பிரிக்கிறேன். மோ ஃப்ரேர் என்றது சுஜே என்றா பெயர் சொல். அஷெத் வேர்ப், அஷிட்டே என்ன அல்ல, மோ ஃப்ரேருக்கு அஷெத் என்று வரும். தே பொம் வந்து இங்கே ஒப்ஜே என்றா சில பொருள். சரியா? அப்போ ஒரு வசனம் அமைக்க உங்களுக்கு எப்பவும் பெயர் சொல், ஒரு பெயர், ஒரு வினை, ஒரு செயற்பாட்டு பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு பெயர், ஒரு வினை, ஒரு பொருள். அந்த பொருள்ன்றது செயற்பாட்டு பொருளை தான் சொல்கிறாங்க. சரியா? இப்போ திருப்பி பார்ப்போம். இப்போ இதில் வந்து இப்போ இந்த பொருளை யார் வாங்கினார், யார் பொருளை என்ன பொருளை வாங்கியது என்ற கேள்வி இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு கேள்வி கேட்கக்குள்ள மோ ஃப்ரேர் அஷெட் தி பொம். அப்போ இதை கேள்வியாக கேட்குறேன்டா. மோ ஃப்ரேர் அஷெட் குவா என்ன வாங்கினார், தே பொம். கி அஷெட் தே பொம், யார் ஆப்பிள் வாங்கியது. அப்போ கி, அப்போ மோ ஃப்ரேர். இந்த குவா கி, இந்த 2 கேள்வியும் தான் இந்த சேயோதேல உங்களுக்கு வரும். சேயோதேல கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து 2. ஒன்று கீ என்று கேட்கலாம், ஒன்று குவான்னு கேட்கலாம். அப்படி கீ குவா கேட்க சூஜே ப்ளஸ் வேர்ப்
ப்ளஸ் கீ. சரியா? sujet ப்ளஸ் verb ப்ளஸ் quoi. ஆனால் அந்த கீ செய்கிற மாறும். கீ அசைட் திப்போம் ஏன்னா என்று வரைக்க கீ முன்னுக்கு வரும். mon frère achète quoi. குவான்னு வரைக்க கடைசியில் வேர்புக்கு பிறகு தான் அந்த குவா என்று வரும். இது இவ்வளவும் ஒரு வசன அமைப்பு முறை. சரியா? இதை நாங்கள் ஷார்ட்டாக COD அப்படின்ட்டு தான் சொல்லுவோம். COD complément d'objet direct. ஓகே, அப்போ அது வரைக்க கட்டாயம் உங்களுக்கு ஒரு சூஜே, ஒரு வேர்ப், அடுத்தது ஒரு பொருள். இப்போ டிரெக்டாக இது ஒரு சூஜே, இந்த அஷெட் ஒரு வேர்ப், தேப்போம் ஒப்ஜே, இது மூண்டையும் நான் உங்களுக்கு அழகாக பிரித்து காட்டியிருக்கேன். சரியா? இதே மாதிரி நீங்களே ஒரு 4 வசனம் எழுதி பழகலாம், இன்னொரு 5 வசனத்தை எழுதி பழகலாம். இப்போ நான் இல்லை mon frère achète des pommes எழுதின மாதிரி நீங்கள் இதுகளையே வச்சு mon ami achète des stylos, mon ami achète une banana அப்படி எப்படியா சொல்லலாம். அல்லது il achète un avion. அவியம் வாங்கலாமான்னு தெரியலை, ஃப்ளைட்டுன்னு அவ்வளோ காசு வேணும். பட் இப்போ ஒரு சின்ன வசனம் தானே, அப்படி நீங்களே அதை வாங்கலாம், இப்போ வாசித்து அதை எழுதி பழகலாம். சரியா? எழுதி பழகிறதுக்கு இப்படித்தான் செய்கிறது. அல்ல மாமேர் அஷேத் தே ரீ, மாமேர் அஷேத் தே பீஸா அப்படி எழுதலாம் தானே. உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் இதில் எழுதி இந்த ஃபார்முலாவை பார்த்து வச்சுக்கொண்டு எழுதி பழகலாம். ஒன்று உங்களுக்கு வசனம் எழுதி பழகலாம், ரெண்டாவது இந்த முறை உங்களுக்கு தெரிய வரும். சூஜே வேர்ப் ஒப்ஜே என்றது தெரிய வரும். சரியா? இன்றைக்கு உங்களுக்கு கேள்வி mon frère என்றா என்ன? சரியா? mon frère என்றதுக்கு என்ன ஃப்ரெஞ்சு? mon frère. ரெண்டாவது ஆப்பிள் என்னென்னு சொல்லுவோம். அடுத்தது மூன்றாவது வாங்குத. இப்போ இதை நான் வாங்குறேன்னா இங்கிலீஷில் நாங்கள் பை என்று சொல்கிறத ஃப்ரெஞ்சில் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? முதலாவது mon frère, எனது தம்பி எப்படி சொல்லுவீங்க? ரெண்டாவது வாங்குறதை எப்படி சொல்லுவீங்க? மூன்றாவது ஆப்பிளை எப்படி சொல்லுவீங்க? சரியா? இந்த 3 கேள்விக்கும் உங்கள் எல்லோரும் பதில்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்கள் எல்லோரையும் நாளை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், விசி.